ஹே காய்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கான்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? மேபி அது கொலீக்ஸாவும் இருக்கலாம், அதர் சம்மன் பர்சனாவும் இருக்கலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அந்த டைம்ல நிறைய வேலை இருக்கும். நீங்க டயர்டா இருப்பீங்க. இல்லைன்னா அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒண்ணா இருக்கும். உங்களுக்கு வந்து பண்ணணுமா பண்ணக்கூடாதே அப்படின்னு தோணும். இல்ல நான் ஃப்ரீயா இல்ல அப்படின்னு சொல்ல இது வரைக்கும் வரும். ஆனா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பண்றேனே, சொல்லு கண்டிப்பா பண்றேனே அப்படின்னு சொல்லுவீங்க. செம்ம கடுப்பா இருக்கும்ல. we all are facing this problem, right? எத்தனை பேரு வேணாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சும் எஸ் சொல்லி உங்களோட பீஸை நீங்க தொலைச்சிருக்கீங்க? எத்தனை பேரு கிரானிக் பீப்புள் ப்ளீஸரா இருந்திருக்கீங்க? எத்தனை பேரு எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கணும்னு நினைச்சு உங்களோட பீஸை தொலைச்சு மத்தவங்களுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம ஏன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கணும்ன்றத நாம இந்த வீடியோல போய் பார்க்கலாம். லெட்ஸ் டாக் அபௌட் தி சேனல். See, why we say yes to everything? நாம ஏன் எல்லாத்துக்குமே எஸ் சொல்றோம்? ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் நோ சொல்லக்கூடாது? எதனால அப்படின்னா இதுல 3 பாயிண்ட் இருக்கு. ரிசர்ச் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். எத்தனை பேருக்கு இது உங்களுக்குள்ள இருக்கு? ஒருவேளை நம்ம நோ சொன்னா இவங்க நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, ஒருவேளை நோ சொன்னா இவங்க என்கிட்ட பேசாம போயிடுவாங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகாதோ அப்படின்ற பயத்தாலேயே தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு, உங்களால செய்யவே முடியாத விஷயத்துக்கு எஸ் சொல்லி மாட்டிக்குவீங்க. செகண்ட் ஒன், கில்ட்டி ஃபீலிங். கில்ட்டி ஃபீலிங் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, அடடா அவங்க நமக்கு ஹெல்ப் கேட்டாங்களே, அந்த ஹெல்ப் நம்ம பண்ணிருக்கலாமே, நம்ம பண்ணலையே, ஒருவேளை பண்ணாம போயிட்டு இது நம்ம தப்பா இருக்குமோ அப்படின்னு நீங்க செல்ஃப் பிளேம் பண்ணிக்கிறது கில்ட்டி ஃபீலிங். ஸோ இந்த ஃபீலிங் வரக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய பேர் நீங்க வந்து எஸ் சொல்லுவீங்க, ரைட்? மூணாவது என்னன்னா ஃபொமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்போ நீங்க ஒரு பிளான் போடுறீங்க, ஃப்ரெண்ட்ஸா வெளியே போறீங்க அப்படின்னா உங்களால அந்த சுச்சுவேஷனுக்கு போக முடியல, உங்களால அந்த மீட்டிங்க்கு போக முடியல, உங்களுக்கு ஸோ வேற வேலை இருக்கு அப்படின்னா நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு என்னன்னா உங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்களோ, நம்மள அந்த கேங்ல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்களோ, நம்மள அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்மள ஐசோலேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அந்த ஃபோமோ ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்களும் எஸ் சொல்லி மாட்டிருக்கீங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க எஸ் மற்றவங்களுக்கு சொல்றதுனால உங்களோட செல்ஃபுக்கு, உங்களோட ஓன் டைமுக்கு, உங்களோட பீஸ்க்கு, மென்டல் ஹெல்த்துக்கு நீங்க நோ தான் சொல்றீங்க. உங்க செல்ஃபை விட்டுட்டு தான் நீங்க நோ சொல்றீங்க, ரைட்? தெர் இஸ் ஒன் வேர்ட், செல்ஃபிஷ்னஸ்க்கும் நெசசிட்டி ஆஃப் செல்ஃப் கேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி நம்ம நோ சொல்லணும்? நோ சொல்றது வந்து ஒரு ஸ்கில், அது வந்து ஒரு ஆர்ட், ரைட்? நீங்க என்னை பார்த்து கேட்குற கேள்வி எனக்கு கேட்குது, ப்ரோ நான் டைரக்டா நோ சொன்னா என் ஃப்ரெண்டு ஹர்ட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்கிட்ட பேசாம போயிடுவாங்க, நான் எப்படி டைரக்டா நோ சொல்றது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேட்குது. சிம்பிள், 3 ரூல் தான். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா பஃபர் மெத்தட். ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா உடனே ஆன்சர் பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது. டேக் யுவர் டைம். அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நான் என் ஸ்கெடியூலை செக் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றத நீங்க சொல்லலாம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் என்ன தோணும், ஓகே அவங்க வந்து என்னன்றதை செக் பண்ணிட்டு நமக்கு சொல்லுவாங்க அப்படின்ற மென்டாலிட்டி வரும். ரெண்டாவது என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் கடைக்கு போலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து அப்போ ஃப்ரீயா இல்லை, அந்த ஈவினிங்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கு. ஸோ நீங்க என்ன சொல்லலாம் ஆல்டர்னேட்டிவா, நம்ம வந்து நாளைக்கு போலாமா, எனக்கு இந்த வேலை இருக்கு. ஸோ நீங்க தினியும் பண்றீங்க, அவைலபிலிட்டி டேவும் சொல்றீங்க. ஸோ உங்களால அது பண்ண முடியும், ஆனா இப்ப பண்ண முடியாதுன்றத அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்க. அது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஓகே, தேர்ட் மெத்தட் வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்வீட். என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆமா எனக்கு வர ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு வேலை அதிகமா இருக்கு, என் மேனேஜர் நிறைய வேலை கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா எனக்கு வீட்டுல சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இதை நான் முடிச்சுதான் வெளியே வர முடியும், இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், புரிஞ்சுக்கோ ஏன் ப்ளீஸ் சாரி அப்படின்றத நீங்க டைரக்டாவும் பொலைட் அண்ட் ஸ்வீட்டாவும் நீங்க சொல்லலாம். சேயிங் நோ டசன்ட் மீன் யூ ஆர் ரூட் ஆர் நீங்க செல்ஃபிஷ்னஸா இருக்கீங்க அப்படின்ற ரீசன் கிடையாது. பிகாஸ் நீங்க ஏன் நோ சொல்றீங்க அப்படின்னா உங்களோட ஓன் லைஃப் அண்ட் டைமுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் தரீங்க, அதனால நீங்க அந்த விஷயத்துக்கு நோ சொல்றீங்க. எப்பவுமே இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு உள்ள தோணும் போது அந்த விஷயத்துக்கு என்னால பண்ண முடியாது அப்படின்றத சே நோ அப்படின்றத பொலைட்டா சொல்ல கத்துக்கோங்க.
நோ சொல்ல கத்துக்கோங்க. ரொம்ப நீடடான ஒண்ணு. உங்க கேங்ல யாராவது எல்லாத்துக்கும் மண்டையாட்டி ஒரு விஷயத்துல மாட்டி இருப்பாங்கல்ல, அப்படி இல்லைன்னா எஸ் மேன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. லெட்ஸ் see next video. Bye.